யார் யாரெல்லாம் பேச போறாங்க இது ஒண்ணுதான். மேடைக்கு வர்றோம், ஆனா எங்களை பேச மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையை பாக்குறேன். அதை முதல்ல என்ன பழி கொடுத்ததுக்காக வேண்டி ஒன்றும் நன்றி. நான் நிறைய பேசணும், நிறைய பேர் பேசுறதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. ஏறத்தாழ நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ ஒரு 3000 பாடல்களுக்கு மேலே ஏறிட்டேன். ஆனா இந்த படத்துல ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த 3 பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டைரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை. செவிவெளி செய்திகள் மூலமாகவே நாங்க தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது. இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் யுவன் சார். அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேர சந்திக்கிறதுக்கான அவர் தொடர் படப்பிடிப்புல இருந்ததுனால வேண்டி சந்திச்சு பேசுறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாம போனதுனால, தூரத்துல இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்பவுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவா இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதை நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குனரே சந்திக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், ஒரு சந்திப்பு கூட இல்லை, இவதான் முதல் முறை சந்திக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எவ்வளவோ பேரு ஒரு பாட்டுக்கு 10 வாட்டி கூட சந்திப்போம், 10 வாட்டி பேசுவோம். அந்த இது இல்லாம ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு, அநேகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன். ஒரு சில பேருக்கு எழுதும் போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும். ஏன்னா எனக்கான ஒரு படைப்பை நான் படைக்கும் போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ, ஒரு வார்த்தை இருக்கிறது, தாயை பற்றி எழுத வேண்டுமானால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த மாதிரி எனக்காக எழுதும் போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பாக்குற ஒரு சில ஹீரோக்கள் மிக முக்கியமான ஹீரோவா நண்பர் சூரிய நான் பாக்குறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த, ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் வந்து திரைத்துறையில அறிமுகமானாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள். அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கணும். நான் ஹீரோக்கள் அழகா தான் இருக்கணும், ஜிம் பாடியா தான் இருக்கணும், ரொம்ப உயரமா இருக்கணும், நுனி நாட்களை ஆங்கிலம் பேசணும், யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு கூட்டத்துல, எங்க ஊர் திருவிழா கூட்டத்துல, எங்க ஊர் ஜனத்திரைகள்ல ஒருத்தர் நடக்கிறான்ல, அவனுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல, நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை. அதை அண்ணன் சூரிய அவர்கள் அதை காப்பாத்திருக்கிறாரு. அதோடைய அடுத்த பிரதிபலிப்பா இந்த பாக்குறோம் எவ்வளவு பெரிய சேஞ்சஸ். அவரை ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும்போது இல்ல ஆமா இல்ல இவன் தானே ஹீரோ அப்படின்னு தோன்று. உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை இங்க வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில இந்த படத்துல அண்ணன் சூரிய அவர்களுக்கான இந்த களத்தை அமைத்துக் கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரிய சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலக சினிமான்னு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை, பெரிய பெரிய நடிகர்களை பற்றி பேசுவது இல்லை, உணர்வுகளை பற்றி பேசுகிறது, உண்மையை பேசுகிறது, வாழ்வியலை பேசுகிறது. எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமா இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப அருகாமையில இருக்கு. அந்த அருகாமையில நம்மை சுற்றி, நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா, அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கடந்து, கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு கைப்பிடித்து நடக்க தொடங்கி விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும், இந்த மாதிரி படைப்பாளிகளையும், இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக இது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவா வென்றவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனா வெள்ள துடிப்பவர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை. அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை, மக்களின் கதை, நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும். அதுல ஒரு ஓரத்துல நானும் இருக்குங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அதை பத்தியும் கேட்போமா? கேட்டுருவோம். ஓகே, இன்னொரு அழகான நேரத்துல நெக்ஸ்ட் யார் வந்து பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சமீபத்துல பயங்கரமான சென்சேஷனான பாட்டு ஹிட் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய சூப்பர் சுப்பு இந்த பாட்டுக்கு சூப்பரா லிரிக்ஸ் கொடுத்திருக்காரு. அவரை தான் பேச இருக்கிறோம். சூப்பர் சுப்பு அவர்கள். ரொம்ப கம்மியா பேசிக்கிறேன், ஏன்னா இவ்வளவு பெரிய மேடையில வந்து பேசுறதுக்கு. ஸோ முதல்ல வந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. துரை சார், வரிசையா பாப் கல்ச்சர்ல இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்கள் நம்ம எதிர்நீச்சல்ல இருந்து எல்லா இன்னி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ், மக்களோட அவங்க இயல்பா பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க ரொம்ப ரெலவென்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து வெற்றிகள் தரதுக்கு இன்னும் மேல மேல வரதுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் அண்ணன் நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்நேகன். எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடைச்சிச்சு, பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு இசையமைப்பாளரோட தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல கொடுத்த போது இந்த புதுப்பேட்டையில வர அந்த நெருப்பு வாயினில் வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டு வந்து சூப்பரா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க, நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, சூரியன் கேரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பரா ஃபர்ஸ்ட் இந்த வெர்ஷன் இருந்துச்சு. இப்ப பார்த்தா பாட்டுல இடிஎம் டிராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு பன்மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை. இப்ப சூரியனோட கேரியர் இப்ப எப்படி எந்த பாட்டுல போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் பாட்டு. சோ வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம ஒரு பங்கு அங்க ஒரு ஓரமா இருக்குன்றது. சூரியன் இப்ப வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, குதிரையை கொண்டு போய் நீங்க ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம், ஆனா அந்த ஏரியில குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்ட்டு. வெற்றிமாறன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ணன் என்னன்னா அந்த ஒட்டுமொத்த ஏரியுமே குடிச்சிருவாரு போல, குடிச்சு எனக்கு அடுத்து கடலை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு. வாழ்த்துக்கள் நான் கரியர்ல. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பால் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இங்க நிக்கிறதுக்கு. லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். அண்ட் ஸோ இந்த படத்துல பத்தி சொல்லணும்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சூரியனை நான் இது வரைக்கும் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிகேஷன். அவரு ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு. ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமா செங்கல்கள்லாம் மண்டையில விழுந்து நிறைய இன்ஜுரி, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணாரு. ஆனா ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. நிஜமா சொல்றேன், இந்த டெடிகேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே. ஆனா நீங்க வந்து வேற லெவல். எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ எனக்கு என்னோட லைஃப்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் இங்க இருக்காரு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மேடையில இங்க என்ன பேச வச்சதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது. ஸோ தேங்க்யூ, நன்றி ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்காங்க எல்லாம் பெரிய மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை, ரொம்ப அழகான மேடை. நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எனக்கு உயரத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூரிய ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு சூரிய ஐயா. நான் முதல் படம் நடிக்கும் போது நாங்க பார்த்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை, அவரையும் மாத்திக்கவே இல்லை. அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்கு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணும், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். புலிசர் ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க. நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் ரொம்ப அழகா நேர்மையா நேர்த்தியா ரொம்ப அழகா கொடுத்தமைக்கு பெரிய நன்றி. இயக்குனர் ஐயா முதல் நாள் ஷூட் போக சொல்லவே இயக்குனர் ஐயாக்கு கண்டிப்பா இவன் பண்ண மாட்டான் அப்படி ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா முதல் காலே பெரிய டைலாக் வரும். 3 பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில சார்ந்த மொழியில பேசணும். முதல் நாளே கேட்ட போட்டுச்சு. ஐயோயோ போச்சே அப்படிதான் நினைச்சாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோட் அடிச்சு எல்லாமே கத்துக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும் என்பதை கத்துக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு உள்ள போய் நடிக்கும் போது ரொம்ப இயல்பா இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா. இந்த புகழ் எல்லாம் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த படத்துல நல்ல பேர் வாங்குற அப்படின்னா அந்த புகழ் எல்லாம் இயக்குனருக்கு. இந்த டீம் ரொம்ப அழகான டீம். எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவா வேலை பார்க்குற மக்கள். உன்னிமேனன் தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவன் மேல இருக்க மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு தம்பிக்கு.
ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்துல. இந்த படத்துலயும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்ச எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பா உண்மையா நேர்மையா வேலை பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமாக அமையும். அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என் குரு சார் சசிகுமார் சாருக்கு பெரிய நன்றி. அண்ட் டைரக்டர் சார் என்னை சூஸ் பண்ணி இந்த படம் அந்த கேரக்டர் நம்பி என்னை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என் சூரியனை உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. வெயிட்டிங் டு சி மோர் ஃப்ரம் யூ. நன்றி, வணக்கம். இது மேலே பேசுவேன் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இது இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து நான் 4-5 படம் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ஐடியாஸுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி என்கிட்ட கேட்டு இது பண்ண நல்லா இருக்குமா, அது பண்ண நல்லா இருக்குமான்னு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணாரு. அண்ட் வந்து படம் செம்மையா வந்திருக்கு. எனக்கு படம் நான் எடிட் பண்ணும் போதை விட ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இடத்துலயுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து சூரியனை வந்து எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 20 படம் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ சூரியனை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு, படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாம ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த குமார் அண்ணனும் வந்து ரொம்ப ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் உங்க முன்னாடி இப்படி நின்று பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், துரை செந்தில் சாரோட டைரக்ஷன்ல, யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த செட்ல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மைமுகோபி அண்ணா, உன்னி முகுந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நடிக்க போறோம், அங்க நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸா இருந்தது எனக்கு. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாமே ஷிவர் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போறோம் அப்படின்னு இருக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளா, அவ்வளோ கைண்டா, அவ்வளோ ஸ்வீட்டா வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்க சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்க வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட, வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட, துரை செந்தில் சார் டைரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. cinematographer sir, Wilson sir, he was so kind to me. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷான்னா லைக் இட் இஸ் டிஃபிகல்ட். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சாரு. ஐ ஆல்சோ வாண்ட் டு சே 2 things. One is that என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 August 16க்கு சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தாரு ஆடியோ லான்ச்சுக்கு. and I'm so grateful that he is here. Another thing, I already met Vijay Sethupathi sir once. I don't think he remembers. உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்திருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் 2 things. அண்ட் ஐ ஹோப் நீங்க எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட்
1947க்கு கிடைச்ச மாதிரி அதே அன்பை எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ. கண்ணாடி எல்லாம் திருப்பி போட்டு ஸ்டைலா இருக்காரு. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமா இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தாரு, பல முறை தீ இறங்கினவர், கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்துல பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமா அந்த தீ பக்கத்துல நிக்கிறவங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிப்பாங்க. தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு. அந்த மாதிரிதான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்துல நின்றுக்கணும், கையை பிடிச்சுக்கணும். ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான். இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவாடா, நல்லா வருவான். என் தம்பி சசியோடு இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும், எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்ப சொன்னாரு, அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும், ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க, நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு, நம்ம வரோம் அப்படின்பாரு. அப்படி அவர் பக்கத்துல அவர் தோல் எடுத்து வச்சுக்குவாரு ஆர்டிஸ்ட. அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சார். அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ள இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆறுதல் சார், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்க ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம். சொன்ன உடனே பயம் அருணாச்சலம் நீங்க சொல்றதே டெரரா தான் இருக்கு. ஒரு நல்ல கைத்தட்டல கொடுக்கலாம். ஓகே, சோ அடுத்ததா யார் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அமெரிக்கா போனாலும் வேட்டி கட்டும் ஒரு தமிழன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். சிறந்த கூட மதுரை வாசத்தை பேச்சிலே கொடுக்கக்கூடியவர், நட்பின் இலக்கணம் அன்பின் அடைக்கலம் அப்படின்னா சசிகுமாரன் அவர்களை கண்டிப்பா சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சசிகுமார் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும். நான் அந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்துல தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்ப துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னாரு. இரா சரவணன் மூலமா தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்க, நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னாரு. அப்ப அவரோட ஆபீஸ்ல உட்காந்து கதை கேட்டேன். டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்ச உடனே கதை நல்லா இருக்கா நல்லா எல்லாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோட வந்தாரு. ஆப்பிள் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார், இல்லப்பா அந்த படத்தை பத்தி சில டவுட் இல்ல சார், நல்லா இருக்கு சார், போட்டோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, என்ன நடந்தது எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் நினைச்சிட்டாங்க கடைசி நேரத்துல நான் மாட்டேன்,
டைரக்ஷன் பண்ண போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன் நினைச்சு இருப்பா, எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒரு தண்டை கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்ல சார் இருந்தாங்க சார், பிடிங்க சார், போட்டோ எடுங்க, போட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுத்தி பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு எல்லாமே நினைச்சாங்க, ஆனா குமார் ப்ரொடியூசர் நினைச்சாரு நான் பண்ண மாட்டேன், ஏதாவது மனசு மாறிடுவேன் நினைச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனா நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சூரிகாண்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான் இப்ப எல்லாமே வந்திருக்கும்னா, இப்ப வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஹீரோவா வளர்த்து விட்டாரு. விஜய் சேதுபதி, சிவா எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும், எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். கனி அண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்ப எல்லாருக்குமே என்ன சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்ப எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும். ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியன, கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில வந்தா செகண்ட் ஹீரோவா அந்த படத்துல அவர் இன்னொரு ஹீரோவா 2 ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமா அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டதுதான். அப்ப எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாம சூரியோட வளர்ச்சியில உண்மையிலே இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனாலதான் அந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்துல பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் ஒரு 100 கேள்வி கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 2 கேள்வியாவது சூரிய சார் அதிகமா தான் கேட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளவு பார்த்து இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி யுவன் சார் இந்த மேடையினுடைய இது அவர் வர முடியல இன்னைக்கு, நேற்று ஒரு ரீ ரெக்கார்டிங்ல இது பிஸியா இருக்காரு, அதனால வர முடியல. யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ப்ரொடியூசர் மீட் பண்ணிட்டு, என்னன்னா நானும் என்ன சொல்றது ஒரு இன்ட்ரோவேட்னு சொல்லுவாங்க இல்லையா, நானும் இன்ட்ரோவேட் தான். ஸோ யுவன் சார் இன்ட்ரோவேட் தான். 2 பேரும் அதிகமா பேசிக்கவே மாட்டோம். ப்ரொடியூசர் கதை சொல்லி விட்டுட்டு போன 10வது நிமிஷம் நான் வெளியே வந்து நின்றுட்டேன். என்ன கதை சொல்லி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டேன். என்ன சார் சொன்னார், பண்றேன்ட்டார் சார் அப்படின்னா. அப்புறம் அவர் யோசிச்சாரு, சார் இல்ல சார் திங்க் மியூசிக்ல ஒரு 5 பாட்டுன்னு சொல்லி தான் நான் பிசினஸ் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்ல சார் 5 பாட்டு வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா யுவன் சாரோட அவர் பேசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன விஷயம்ன்றதை அவர் கன்வே பண்ணுவோம். நான் சொல்றது கூட என்னன்னா, நம்ம ஓரிரு வாக்கியங்களில் மிகாமல் விடையளிக்கும்ன்ற மாதிரி தான் நான் சிச்சுவேஷன் சொல்லுவேன். அவர் ஒரு வாரத்துக்கு மிகாமல் விளையடிக்கும் அப்படின்ற மாதிரி, ஓ நைஸ் சூப்பர் ஆசம் இப்படிதான் சொல்லுவாரு. ஃபைனலா இன்னைக்கு படமா பார்க்கும் போது எங்க டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு தூக்குனது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் தான். இன்னைக்கு எல்லாமே ப்ரொடியூசர்ல இருந்து சூரி சார்ல இருந்து எல்லாருமே அதை வந்து நாங்க ஒரு அவுட் சைடரா இந்த படத்தை நம்ம ஜெனரலா அப்படி பார்க்க மாட்டோம். அப்படி நாங்கெல்லாம் பார்க்குற ஆட்கள்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சைட்ல வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமா இருந்திருக்குன்றது இன்னைக்கு தெரியுது. ஒரு ஆளுயர மாலைக்கோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கு யுவன் சாருக்கு போடுறதுக்கு. ஸோ ஃபைனலி இதான் என்ன சொல்றது, கருடன் வந்து ஒரு எல்லா பெர்ஸ்பெக்டிவ் ஒரு சில படங்கள்ல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கதை அமையணும்னு எதிர்பார்ப்போம், அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது. பட் இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் கதை இருக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த படத்தை நம்ம பார்க்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படி அமைஞ்சது. அதை நாங்க நல்லா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இது வர்றதுக்கு காரணமாக தான் என்னோட டீம், என்னோட ரைட்டர்ஸ் டீம், என்னோட ஒர்க் பண்ண டீம், புலிவரது ஜிவி குமார் சார் ஆரம்பிச்சு பகவதீன் டைரக்டர் பகவதீன் சார், விஜய், சாரதி, ஆரிஃப், பாஸ்கர், அருணாச்சலம், வினோத், இவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலிக்கு என்னோட தேங்க்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன சொல்றது, தோனி சொல்ற மாதிரி ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இந்த ப்ராசஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் என்னோட சில டூஸ் அண்ட் டோன்ஸை ஒரு 3 வருஷம் கேப்ல கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணி சிலதை அன்லேர்ன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மே 31 தியேட்டருக்கு வருது, எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்ஸ். வளர்ச்சி இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. அதே சென்னையில எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு. இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம், அந்த நாளும் உண்டு. அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு. சீரியஸா ஒரு சினிமா ரசிகரா சொல்ற இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. அப்படி சூரியன் என்ன பார்க்கும்போது மெய் சிலிர்த்தது. சோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் சந்தேகமும் இல்ல. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில்.
எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரா, ஒரே நிமிஷம் தம்பியலா சரி மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி, ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றேன், அமைதியாருடா அண்ணா. இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு. அதாவது விடுது ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் இருடா, ஒரே நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் என் அன்பு தம்பி. இதைத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொன்னேடா, சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சரி மாமா அண்ணன் என்னை வச்சு செய்யறாப்புல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா, அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம். அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம், கண்டிப்பா அவள் ஈஸியா விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடையது, உங்களை நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்சம் தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம், என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க, என் அண்ணனுங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்க இருக்க இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதும் அவரை சார்ந்தது. அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆறுதல் வச்சு அந்த கேமரா அப்படி லைட் வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் தர்மாக்குள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றினே. இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே. நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்க தானே, நீங்க மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல, நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல, அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது. ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சாப்புல. அவருக்கு ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷமாமா உன்னோட பேசுற எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா தன்னடா மாமா அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துருவேன்டா ஓகேடா சொல்ல மறந்துட்டேன்டா. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா. அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம் தான், நீ போகாம கூட போ. ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு நண்பன் மாமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ரொம்ப நன்றி மாமா. எங்க அண்ணன் சசிகுமாரனே உண்மைக்கு டைரக்டர் சார் சொன்ன இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு.
டேரக்டர்ஸ் அதே சொன்ன எப்படி கேட்கலாம். அப்ப நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியம் அண்ணன் டைலாக் கேட்டுருந்தாரு. அதனால குத்துனை நண்பனா இருந்த இதுதான் மறந்துட வேண்டாம், ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா, குத்துனை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பிடுற நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொன்னி அப்படியே நல்லா இதே போல நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்ல. டேரக்டர் சார் அண்ணே நான் மட்டும் கேட்க குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னு. இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க, இல்ல புடிச வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அன்னைகிட்ட வந்து சொன்னேன், வெற்றி அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பாக்குறோம் அப்படின்றோம். அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் கிட்ட போய் கேட்டோம். அவரு அப்படியே அண்ணே கேட்போம் அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஆசைப்படாது அவர் தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணா என்னாச்சுன்னு இல்லைன்னே அண்ணே ஓகே ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்றேன், நானு கண்டிப்பா பண்றேன், டேரக்டர் சார் எப்ப ஃப்ரீ ஆக சொல்லுங்க கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்டி கதை கேட்டாரு. அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டு அது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க, வெளியில ட்விட்டர்ல போட்டுலாமான்னு. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க, அதுக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன். அதுக்குள்ள ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க, இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்டுருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க. ரொம்ப நன்றின்னு. இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விருதுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னு அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கண்ணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் எங்க கன்னியனை பாடி லாங்குவேஜ் நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கர்டன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை விட நான் நின்றுக்கலானே, ஆனா நான் சுந்தரபாண்டியில ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறீங்க. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்கன்னு. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, அண்ணன் 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 சூப்பர்னே, அண்ணன் சூப்பர்னே. தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது, வண்டி என்கிட்ட உள் வாங்கி போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணலாண்டாப்புல. டவுட்டாவே இருக்காதுங்கண்ணே. வெற்றி மாதிரி அண்ணனே, நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகர், நீங்க இப்ப இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்க, ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும்னே. அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகும்னே. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான்னு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணன் சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். என்ன இதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சுப்படுவேன், பேசாம போய் டவுட்லயே இருக்காதுங்க, சூப்பர்னு சொன்னாப்புல. அதே அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி என்ன, நான் 2 டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்ல என்ன தம்பி நீங்க தான் அவ்வளவு ஆறுதலா சொன்னீங்கன்னு. இல்லைன்னா அப்புறம் வருவீங்க, அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்ப 2 ஃபைட் வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாக போச்சு, சீன் எப்ப எடுக்கிறது, சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்கல்ல, இதைத்தான் அப்பயே டவுட் பட்டு நீங்க கரெக்டா போயிருவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்பவும் சொல்றேன் தம்பி, நான் வண்டி கரெக்டா போயிரும் தம்பி. ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களா, இப்படி போங்க பைபாஸ்ல போங்க, ரைட்ல ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ள போயிட்டே இருங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாதான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான். கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும்,
அங்க ஆளுங்க இருப்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம். எங்க அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், பிக்கப் பண்ணி ஓடிடுறா அப்படின்ட்டாரு. போயிட்டு மோசமான படையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆளு இல்ல, அங்க லைட் கேட் ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 ஓடி ஆடுவேனே. அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமுனே, அந்த டிராவல்ஸ் வந்தோட டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில ஏறி தம்பி, சாரினே பிரேக் பிடிக்கலனே, வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்பதான் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல, ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா நம்ம ரெண்டு பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமாறன் கொடுத்த பாதையிலே போய்கிட்டே இருக்கேன். தொழில எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 கீ இருக்கு தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்க கதை நாயனாவே இருங்கன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெல்லியன் அங்கங்க எங்கெங்கயோ போய்கிட்டே இருக்குது. இன்னும் மேப்ல பார்க்காத கண்ட்ரில நிறைய இருக்கு. தம்பி நாளை கட்சி வெளிநாடு போறாப்புலையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுத்திட்டு வருவான்னு நினைக்கிறேன். இந்த வினோத்தை பத்தி சொல்லலே வெற்றிமாறன் அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன், அண்ணன் இந்த கொட்டுக்கான்ற படம் ஒண்ணு கமிட்டா இருக்குன்னு எப்படின்ட்டு. மற்ற படம் சில படம் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத் படம் இருக்குன்னு சொன்னேன், தயவுசு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் வருவான்னு சொன்னாப்புல. கண்டிப்பா அந்த தம்பி வருவான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே மாதிரி உள்ளக்கு ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க. வழக்கமுள்ள குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க. அண்ணன் அவ்வளவு பிஸியா இருப்பாரு. ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணாலும் நீர் யாரும் போன் ஒரு அசிஸ்டன்ட்க்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு, கான் ரைட் அண்ணன் இந்தியில இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அங்கிட்ட அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க. தனியாக அவ்வளவு பிஸியா இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கமுள்ள நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன், அண்ணேண்டிவேன் இப்ப பேசியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. அண்ணே அவங்க பேசுறது கொஞ்சம் வந்துருங்கண்ணே, அண்ணே வந்துருங்கண்ணே கடைசியா ஓகேடா எந்த தேதி கேட்டு சொல்றா, அவங்க பேசட்டும்டா, நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம் நான் வருவேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணுவேன். அண்ணன் வந்துட்டாங்க, வந்தது மட்டும் இல்லாம அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசியனே கடின உள்ள வந்தோடனே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படம். நன்றிண்ணே. இப்ப இல்லைண்ணே, எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்கிரீன்ல மட்டும் இல்லைண்ணே, வெளியிலயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே. நாங்க அன்பான ஒரு டார்ச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்க இங்க வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாத்துக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடணும். உங்க கூட சேர்ந்து நடிச்சு பெருமையா இருக்குமா. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல அஸ்டன் எடுத்துக்கிட்டு கோட் எடுத்து 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்து கொடு, 3ஆள நீ எடுத்து கொடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நான் உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசி அப்படியே பேசிட்டே இருப்பீங்க. வந்து நீங்க ஒரு அசால்ட்டா பேசிட்டு போயிருவீங்க. அதாங்க உங்க ஒரு அனுபவமா. அது இவ்வளவு நாள் நீங்க சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா. அதெல்லாம் நான் பார்ப்பேன், எப்பா என்னது அப்படின்னு. நன்றிங்கம்மா. நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு. நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணன், ஏன் நான் அந்த படத்துல துரை அண்ணன் கிட்ட போய் நான் கமிட் ஆனேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் பாருங்க இப்ப கதை நான் கதை நேனே கடைசி வைக்க ஆசைப்படுறேன். நான் கதாநாயக வேண்டாம், நான் கதை நேனே பெட்ரு நமக்கு அதை உறுதினு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டைரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்க தெரியாது. அவங்க என்னோட கதாநாயகமா தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோ வந்து கால் வைக்கிறேங்க சார், கம்பரசல் அடிக்கிறாங்க சார், தூச்சு ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்றீங்க சார், முடிஞ்சு போச்சு, சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. சரி அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்துடக்கூடாது அப்படின்றப்ப. ஏன்னா ஆனாப்பட்ட தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு.
என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம். சுரேஷ் செந்தில்குமார் 4 படம் பண்ணார், 2 SK 2 தனுஷ் சார், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர். விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு, ஒரு கடைசி அசிஸ்டன்ட் மாதிரி அவ்வளவு ஒர்க் பண்றாரு. அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற, நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா நம்மளை விட மாட்டாங்க, நம்ம வெற்றியை மானிட்டர் பண்ணி அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மள ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க. நம்மளை கரெக்டா கண்ட்ரோல், நம்ம மீட்டர் எவ்வளவு, நம்ம எவ்வளவு எந்திரிக்கணும், எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நம்மளை கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க. அப்ப நம்ம அதை விட்டு மீதி நம்ம இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டு நீங்களே எங்க வேணும் நாங்களே முடிவு பண்ணி அவர் எங்களை இது பண்ணல. நானும் புதுசு எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருனே, நம்மளை கொஞ்சம் இருப்போம். ஏன்டா இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்னை பார்த்துருக்காரு, கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு. அது அதனால 2-3 படத்துக்கு நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் அண்ணன் செலக்ட் பண்ணி போனது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கண்ணே. சில நேரங்களுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேனே, ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே. நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது அண்ணா முன்முறை போயிருமா அப்படின்ட்டு. நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாம வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது. அவளை கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க. எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி டபக்கு ஒரு நிமிஷம் போன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியான்னு தெரியுவேன். இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம 2 டேக் போயிட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றதுக்காக சூப்பர் கரெக்டான ஒரு ஹீரோயினு. உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள். பிரியடா உங்களுக்கு சின்னது புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும். பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க நீங்க வந்து அவ்வளவு தேங்க்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்க இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் எங்க கூட எங்களுக்கு பல சந்தோஷம். முக்கியமான இங்க சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் 5 ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். செந்தில் அண்ணே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, அவர் இன்னைக்கு தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காருன்னா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே. தமிழ்நாடு தேட்டருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிருங்க, நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நம்பேத்தனே ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர், எடிட்டர் பிரதர், உண்மைக்கு நான் அப்பப்போ போன் பண்ணி கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர், ஒரு நடிகனுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டா இருக்கா பட ஆர்வத்தை உங்களை கேட்பேன். நீங்களும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் போன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நீங்க ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு இடத்துல இருந்து பேசுமா இருந்துச்சு, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு. கண்டிப்பா அந்த வாக்கெல்லாம் உண்மையா இருக்குமே. நான் கூட என்ன பார்த்துன்னா 10 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதர் சுப்பு பிரதர், உண்மைக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர். படத்துல எனக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 சாங், ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதுல கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியதா இருந்துச்சு. என்ன இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரையண்ணே இல்லைண்ணே, நான் பார்க்கட்டும் நீங்க செட்டில் இருந்திருக்கீங்க, ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கண்ணு, ரொம்ப நன்றிங்க. ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளவு க்ளோஸா இருக்கேன். உங்களோட நட்பு எப்பயுமே தொடரட்டும். கேமராமேன் அண்ணன் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க அப்படி ஆபீஸ்ல பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தாரு, பாக்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். நம்மளாம் பேசவே மாட்டேன். ஆனா ஏன்னு இல்ல, நான் பேசவே மாட்டேன். அவ்வளவு பெரிய கேமராமேனு, நான் கடவுள், அன்பே சிவன், எவ்வளவு படங்கிறது நீங்க பார்க்காத நடிகர்களா, நீங்க பார்க்காத மைக்காண்டி இல்ல, நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 கண்ணு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது. 2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணே ஒரு ஆளுக்கு 2 கண்ணு இருக்கத்தானே செய்யும், 1000 பேர் 2000 பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கு. இல்ல எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமா இருக்குது. நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு 20 செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். ஏன்னா அப்படி இருக்கா, செப்பலை போய் ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும். இல்ல எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியா நான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்ப ஏதோ எழுதி வச்சிருக்காரு, பேச போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க பேசிருக்கேனே, ரொம்ப நன்றிங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்ணீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே, நீங்க எடுத்த இந்த போட்டோஸ்ல தானே எங்களுக்கு வந்து போட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றினே, ரொம்ப நன்றினே. இந்த படத்துக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப
ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா. ஓகே தம்பிகளா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. இல்லாட்ட வீட்டுல இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க. என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ. குமாரண்ணே சாரி யார்த்தையும் முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனேயா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமா எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் இப்ப எனக்கு ஒரு கதை நாயகனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நட்பை தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காரு. என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவரு ஆரம்பத்துல இருந்து என்னைய ஒரு படம் சொல்லுவாரு, அன்னை பண்ணலாம நான் போய் கேட்பேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கு சம்பளம் வருவாரு. இல்ல வேண்டாமனே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவா தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிருங்க. நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே. அதனால ரொம்ப நன்றினே, ரொம்ப நன்றினே. கடைசியில பேசலாம்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க. நான் கடைசியா பேசியிருப்பேன். மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்க தான் விழா நாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழா நாயகன். இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா பையன். இதை விட எனக்கு அதை கொடுப்பன எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான். 100% எதுக்காக சொல்ல வரல, இவன் தான் இந்த படத்துல ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்ப நான் இந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்க பாருங்க. தேங்க்யூ பிரதர். அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமா எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களுக்கு பேசுனதும் கிடையாது. ஆனா நான் பெர்லின்ல அந்த கொட்டிக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து. யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேனேஜர் வினோத் மூலமா போன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர். ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றது நியாயம். ஓகே, என்ன சொல்றது, அவள் இவ்வளவு புகழ் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர். கடந்த ஒரு 25 வருஷமா இளைஞரின் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவரு. அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சோ ரொம்ப ரொம்ப நீங்க ஒரு நிமிடம் நிற்க வேண்டும். உங்ககிட்ட ஒரு கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை. ஒரு 2-3 கேள்விகள் மட்டும்தான். சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு. சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ட்ட இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதோனன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பி கிட்ட இருந்து அவர் டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ்கேன்ட்ட இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணணும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்க்கை சங்கம். அதுல அவரு தானே ஹீரோ. இல்லண்ணே, அவர் இல்லண்ணே, அவர் உங்க ரோல் பண்ணோம் அப்படின்ற. அவர் ரோல் யாரு? நீங்க கேளுங்கண்ணே, போஸ்ட் பாண்டியா யாரு பண்ணுவா? தம்பி நானே பண்ணிடுறேன். டபுள் ரோல், டபுள் ஆக்சன். பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ண, விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி ஓகே ஓகே. மாமா படம் சூது கவும். ஓகேண்ணா. கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போனா ஒரு 10 புடி போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மட்டும் போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிருவேன். மாமா உடம்புக்கு போயிட்டு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்கை வாங்கிட்டு அப்படி ஆண்டுல அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்குல சாருக்கான வாமச்சா சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வந்துருவேன். பேசிட்டு அவங்க நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் 2 நாள் பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க பாடு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேது ஒண்ணு ஒரு விஷயம் எஸ்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம். ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? சேது ஒரு விஷயம் நான் பெரியவரோ இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் நிறைய பேர் பேருந்து வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்ப பயம் அவசியம் இல்லாது. ஸோ இன்னைக்கு போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை என்னவா பாக்குறோம் தான் இந்த மேட்ரு. அதனால வாழ்த்து. தேங்க்யூ மாமா. அட்வைஸ்லாம் சொல்ற அளவு அட்வைஸ் இல்ல, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்க இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். சோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம் எங்க 2 பேருக்கு ஏதாவது இல்லடா இப்ப சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, அதான் சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அண்ணன் இல்லண்ணே, நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி தம்பி போஸ்ட் பண்ணி கூட இருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனா அட்வைஸ் இல்ல. இன்னும் நீங்க மேல்மே எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். இதை நான் சொல்வேன். ஒரே ஃபைனல் ஆசை. சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. ப்ளீஸ் சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? லாக் ஸ்டுடியோஸ் வழங்கும் திரு குமார் அவர்கள் வழங்கும் கருடன் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் சிறப்பாக அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. படம் வேர்ல்டு வைட் மே 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உங்க எல்லாருடைய அன்பு மாதிரம் அதுக்கு எப்பயும் போல் தேவை.